இவ்வளவு நாளா தேவன் நம்மை வழிநடத்தி இந்த வருடத்தின் கடைசி நாள்ல கடைசி மணித்துளிகள்ல நம்ம இந்த இடத்துல ஒன்று கூடுவதற்கு தேவன் நமக்கு மறுபடியும் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வருஷம் ஃபுல்லா வாழ்ந்துருக்கிறோம். எல்லாருக்கும் நான் தெரியுறேன்ல, ஒரு வருஷம் ஃபுல்லா நம்ம வாழ்ந்துருக்கிறோம் பூமியில, சரிங்களா? ஆனா எல்லாரும் வாரந்தோறும் ஆராதிக்கிறோம், நாள் முழுவதும் தேவனோடு கூட உறவுல இருக்கிறோம், இப்படி எல்லாமே இருந்திருக்கிறோம்ல. துவக்கத்திலையும் தேவனோட துவங்குறோம், முடிவுலையும் தேவனோட துவங்குறோம், முடிக்கிறோம், சரிங்களா? எல்லாருமே காலைல எழுந்தோடனே கர்த்தருடைய சமூகத்துல நம்முடைய வேலையை நம்மளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இரவுல தேவனுக்கு நன்றி சொல்லி நல்ல தூக்கத்தை கொடுங்க. ஒருவேளை உங்களுடைய வருகை இருக்கணும், இரவுல நான் உங்க கூட இருக்கணும், உங்களோட சேர்த்துக்குங்க, என்னோட பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்றோம். இப்படியே வாழ்ந்துட்டு இருந்தோம்ல, எல்லாருக்கும் இந்த உறவுல நம்ம இருந்தோம்ல, உண்மை தானே? உண்மை தானுங்களா? அமைதியா இருக்க பார்த்தா எனக்கு டவுட்டா இருக்குது. உண்மைங்களா? ஓகே, ஒரு குரல் வந்துருச்சு சத்தமா. நன்றி நன்றி பிரதர், உங்களுக்கு சோதரம். அம்மா கொஞ்சம் சத்தமா பதில் சொல்லுங்க, எனக்கு கொஞ்சம் மந்தமா தான் கேட்கும், உண்மையை சொல்றவங்க. அப்புறம் நான் எப்பவுமே ஒரு கேள்வி கேட்பேன் உங்கள்கிட்ட ஒவ்வொரு முறையும். இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்குறேன், ரொம்ப எளிமையா சொல்லுங்க. நான் தேவனுடைய பிள்ளை, தேவனாலே மன்னிக்கப்பட்டவன், அதெல்லாம் எங்களுக்கு வேணாம். நாமெல்லாம் யாரு? இந்த இடத்துல இருக்க கூட்டம் இல்லை, சபைன்னு சொல்ல வேணாம், இண்டிவிஜுவலா தனிப்பட்ட முறையில் உங்களை மற்றவங்க பார்த்தா என்னன்னு சொல்லுவாங்க, யாருன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறதா என்னோட கேள்வி. உங்களுக்கு எல்லாருமே ஆல்ரெடி ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். இவ்வளவு குழு கொடுத்துருக்கேன், நீங்க யாரு அல்லது நாம யாரு இல்லை நான் யாரு, உங்களை ஒருத்தரம் கேட்டுட்டீங்கன்னா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? நீங்க யாரு? வெரி குட். யார் நம்ம? சிஸ்டர் சூத்ரன் சார், உங்களுக்கு நன்றி. வேற எல்லாருமே அதானே சொல்லுவோம். நம்மளாம் யாருன்னு சொல்றாங்க வெளியில? இப்ப இங்க கூடி இருக்கிறோம்ல, வெளில பாக்குறாங்க, இங்க ஒரு சர்ச் இருக்கு, கிறிஸ்டின்ஸ்லாம் அங்க போய் உட்காந்து இன்னைக்கு சர்ச்சில் உட்காந்து கர்த்தருக்கு மகிமை படுத்துறாங்க, அவங்க நியூ இயர் வந்து கர்த்தருக்குள்ள துவங்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம யாரு? வேதம் அப்போஸ்தலர் 11 என்ன சொல்லிச்சு? 11 தான் நம்புற. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்துல சீசர்களை பார்த்து என்ன சொல்லிச்சு வேதம்? 11:26. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், அது மட்டும் வாசிங்க. அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிற்று. நன்றி. இங்க வாசிக்கிறோம், தேவனுடைய மனிதர்கள் ஒரு வருஷம் அந்த இடத்துல இருந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள். அங்க இருந்த ஜனங்களை, சபையாரை பார்த்து வெளி ஜனங்க என்ன சொன்னாங்களாம்? யாரை பார்த்துன்னு சொல்ல இருக்கு? யாரை பார்த்துன்னு கேட்டிருக்கு? யாரை பார்த்து கிறிஸ்தவர்கள் சொன்னாங்க? சீசர்களை பார்த்து. சரிங்களா? சீசர்களை பார்த்துன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்ப நாமெல்லாம் இங்க யாரு? கிறிஸ்தவர்களா சீசர்களா? சீசர்கள் தானே. நம்ம யாரு? கிறிஸ்தவர்களா சீசர்களா? நம்ம யாரு? கிறிஸ்தவர்களா சீசர்களா? ஓகே, நாம யாருன்னா உண்மையான நம்மளுடைய நிலைமை என்னன்னா சீசர்கள். சரிங்களா? சீசர்கள் யாரு அப்படின்னு சொல்லி லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துல 14ஆம் அதிகாரத்துல ஒரு 3 வசனம் நமக்கு சுட்டி காட்டுது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26, 27, 33. யாரொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தன் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். 27. தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். 33. அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகள் எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். சரிங்களா? ஒவ்வொரு நிமிஷம் நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கலாம். கண்களை மூடுங்க. அன்புள்ள பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த ஒரு வருடமாக நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தினீர். நீர் எங்களுக்கு எப்பொழுதும் நல்லவராகவே இருந்து அதுக்காக நன்றி செலுத்துகிறோம்.
அதன் விளைவாகவே நாங்கள் இங்கே இருக்கிறோம் கர்த்தாவே. அதற்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆண்டின் கடைசி பொழுதிலே நாங்கள் நம்முடைய சமூகத்தில் வந்து கூடியிருக்கிறோம் கர்த்தாவே. கொஞ்ச நேரம் நம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசுவீராக, எங்களை நீர் திருப்புவீராக, உதவி செய்திடலாம். துவக்கு முதல் முடிவரை நீரே எங்கள் மத்தியிலே விழாவி வழிநடத்த வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்போ நம்ம பார்த்தோம்ல, மனைவி, பிள்ளை, தாய், தகப்பன், சொத்து, இதெல்லாம் வெறுக்காவிட்டால் விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கல. அப்படின்னா இதெல்லாம் உதறி தள்ளிருங்க, யாரு கூட வாழாதீங்க, நீங்க மட்டும் தனியா வாழுங்க அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லல. இது எல்லாவற்றை காட்டிலும் என்னை நேசிக்கிறவன் சீசன். இவைகள் என்னை நேசித்துக் கொண்டு இவைகள் எல்லாவற்றுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான் அப்படின்னு. சரிங்களா? இன்னும் ஒரு வசனம் வாசிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33. அன்றியும் பொய்யான இடாமலும் 6:33 பிரதர். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வாச்சோம், என்னை நேசிக்கிறவன், என்னை பின்பற்றுகிறவன் உலகத்தை விட, தன்னுடைய உடன்பிறப்புகளை விட, தன்னுடைய தாய் தகப்பனை விட, தன்னுடைய மனைவியை விட, தன்னுடைய பிள்ளைகளை விட அதிகமாக என்னை நேசிக்கிறவன் எனக்கு சீசன். இதுல வாதிச்சோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள்லாம் உங்கள் தேவைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆனா ஃபர்ஸ்ட் என்ன தரணுமா? தேவனுடைய ராஜ்யத்தை. இந்த இடத்துல நம்ம தேவன் இருக்க. சரிங்களா? இந்த இடத்துல நான் ஒரு கேள்வி கேட்டேன், இல்ல எனக்கும் சரி நமக்கு எல்லாருக்கும் இந்த இடத்துல ஒரு கேள்வி வச்சோம் அப்படின்னா, ஒரு வருஷம் தேவன் நமக்கு நல்லவரா இல்லை. அதனாலதான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் ஆரோக்கியமா, சுகமா, சமாதானமா, உயிரோட இருந்தது. ஆனா இந்த ஒரு வருஷத்துல நான் முதலாவது என்னுடைய வாழ்விலே தேவனுடைய ராஜ்யத்தை தேடினேன். ஃபர்ஸ்ட் என்னுடைய முக்கியத்துவமும் முன்னுரிமையும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு மட்டும்தான் இருந்துச்சு அப்படிங்கிறவங்க இந்த இடத்துல நம்மளால தைரியமா கை தூக்க முடியுமா? அது ஸ்தோத்திரம். சொல்லுங்க. அப்போ இப்ப நம்ம உட்காந்துருக்கோம், நம்மளை யாருன்னு அறிக்கையிடுறோம். இந்த அமைதிக்கு காரணம் என்ன? முதலாவது 2 ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். மற்றெல்லாம் தேடுனீங்கன்னா, தேடிட்டு அதுக்கப்புறம் என்ன தேடுனீங்கன்னா நீங்க யாரும் இல்ல, சீசர் இல்லை. ஆனா வெளியில் நம்ம யாரு? வெளியில பாக்குறவங்க இவங்க கிறிஸ்தவர்கள். இயேசு கிறிஸ்து பின்பற்றுகிற, நம்முடைய குருவாகிய, நம்முடைய போதகராகிய இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்கிற அவருடைய சீடர்களாகி நம்மை பார்த்து என்ன சொல்றாங்க? கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க. ஆனா தேவன் உங்கள்கிட்ட என்ன கேட்கிறாருன்னா, ஃபர்ஸ்ட் என்ன தேடுங்க? தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. உங்களை நீங்கள் வாழ போகிற, நீங்கள் ஆண்டாண்டு காலமாய், யுகாயுகமாய் நீங்கள் வாசம் பண்ண போகிற அந்த ராஜ்யத்தை தேடுங்கள் அப்படின்னு. ஆனா கர்த்தர் ஸ்தோத்திரம், ஒரு சங்கரம் கை தூக்கிடுது. நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு முன்னுரிமை கொடுத்து இந்த ஒரு வருஷத்துல மேக்சிமம் வாழ்ந்துருக்கேன். மேக்சிமம் தேவனுடைய ராஜ்யம். ரொம்ப சந்தோஷம். ஆனா நம்மளால அநேகரால ஏன் தூக்க முடியல அப்படின்னா, என்ன பண்ணிட்டு இருக்கோம்? மற்றவர்கள்லாம் தேடுறோம். நம்ம குடும்பத்துக்கான இதுக்கு இந்த இடத்துல நம்ம குழந்தைங்க இருக்கவங்கள பார்த்து, உங்க குழந்தைங்கள இந்த போன வருஷத்துல எத்தனை நாள் பட்டினி போட்டீங்க, நீங்களா விரும்பி தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர்றதுக்காக எத்தனை நாள் பட்டினி போட்டீங்கன்னு கேட்டா இருந்திருக்கவே இருக்காது. ஏன்னா என்ன பண்ணிருப்போம்? கவனிச்சிருப்போம். எல்லாத்துக்குமே, எல்லா நம்முடைய பிள்ளைகளுக்கோ, மனைவிக்கோ, தாய்க்கோ, தகப்பனுக்கோ, சகோதரனுக்கோ, சகோதரிக்கோ, எல்லாத்துக்கும் எல்லாமே செஞ்சுதான் வந்திருக்கிறோம். ஆனா தேவன் நம்ம இடத்துல கேட்ட ஒண்ணே ஒண்ணு, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். தன்னுடைய குடும்பத்தை விட என்னை நேசிக்காதவன் எனக்கு சீசனமா இருக்க மாட்டான். என்னிடத்துல இருக்கிற எல்லா வசதி வாய்ப்புகளை விட
எனக்கு முன்னுரிமை கொடுக்காதவன் இந்த சீசனாக இருக்க மாட்டான். இதுதான் தேவன் சொன்னார். ஆனா நம்ம என்ன பண்ணோம், இப்ப நம்மளே நம்மளுடைய வாயில உறக்க கத்துனோம், பரலோகத்துக்கு கேட்டுச்சு, இந்த வருஷம் ஃபுல்லா நான் அப்படி வாழல, அமைதியா இருந்தோம்ல, நம்மளுடைய அமைதியை அங்க கத்தர் கேட்டிருக்கோம். இந்த வருஷம் ஃபுல்லா நான் அப்படி வாழல, எவ்வளவு நாள் தான் இப்படி இருக்க போறோம்? என்ன எவ்வளவு அடைக்கு தான் சொல்றேன், ஏன்னா நான் கை தூக்கல, எவ்வளவு நாள் தான் நம்ம இப்படி வாழ போறோம்? நம்முடைய இது இது இந்த பயணம் அப்படியே தொடர்ந்துட்டே போகுது அப்படின்னா நம்முடைய முடிவு எங்கதான் போகும்? நாம் வாழ போகிற, நாம் அனுபவிக்க போகிற ராஜ்யத்தை நாம் தேடல அப்படின்னா வேற ஏதோ தேடிட்டு இருந்திருக்கோம். என்ன பண்ணிருக்கிறோம்? இமைக்குரிய இந்த இடத்துல, இந்த பூமியில, இந்த வாழ்க்கையில என்னால எவ்வளவு என்னை, என் குடும்பத்தை, என் சமூகத்தை, எனக்கு உரியதை, எனக்கு பின்வரும் சந்ததிக்கு என்னெல்லாம் என்னால எவ்வளவுலாம் சேர்க்க முடியுமோ, இல்ல பாதுகாக்க முடியுமோ, அதுக்காக நான் என்னெல்லாம் தேட முடியுமோ அவ்வளவு உற்சாகமா தேடு. அப்ப நம்ம யார் நடிக்கிறோம்னா, உங்களுடைய சீசன் இல்லை, வேற உங்களுடைய சீசன் தான். ஆனா நம்முடைய சீசன் இல்லை. தேவன் ரொம்ப வேதனைப்படுவார்ல. எனக்கு கொஞ்சத்துக்கு முன் தான் பார்த்தோம் அவர் எவ்வளவு பெரியவர். ஒரு தீவு, ஆஸ்திரேலியா தான் இருக்கிற பெரிய தீவு. சிறு சிறு தீவெல்லாம் அணு வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஒரு பேன் இருக்குல்ல, பேனோட அணுக்கள் தான். ஒரு பேனை தூக்குற மாதிரி ஒவ்வொரு தீவை இங்க தேவன் தூக்குறாருன்னு போகாச்சு. அவரால் முடியும். அவ்வளவு பெரிய தேவனை என்ன கேட்கிறாரு நம்மகிட்ட, நீங்க என் கூட வாழணும்னு நான் ஆசைப்படுறேன், அதுக்கு நீங்க உங்களுடைய எதுவுமே வேணாம், உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய பொருள், உங்களுடைய பணம் எதுவுமே எனக்கு வேணாம், நீங்க என்ன தேடுங்க, என்ன பின்பற்றுங்க, என்னுடைய பிள்ளையா வாழுங்க, எனக்கு நான் செய்யாதுன்னு சொன்னதை செய்யாதீங்க, நான் எப்படி வாழணும்னு சொன்னோம் அதன்படி வாழுங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்? சரிங்கிறதாவே யாருமே மறுக்க மாட்டேங்கிறோம். ஆம், இஸ்ரவேல் சொன்னாங்கல்ல, ஆம் அப்படியே செய்வோம் என்று சொல்லி வணக்கமா தேவனுக்கு ஒப்பு கொடுத்தாங்க முதலாம் உடன்படிக்கையில. ஆனா யாருமே அப்படி செய்ய முடியல. ஆனா நம்மளால செய்ய முடியுமா முடியாதா? அவ்வளவு பாரமான கட்டளைகளை நமக்கு கொடுக்கல தேவன். எல்லாத்தையும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் தேவன் நிறைவேற்றி விட்டு, என்னை நேசி, உன்னை போல பிறனை நேசி, தேவனிடத்துல அன்பா இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. உன்னிடத்தில் அன்பு கூறுவதில் பிறனிடத்துல அன்பு கூறுவாயாகன்னு சொல்றாரு. அப்போ நம்மளை நேசிக்கணும்ல. நம்மளை நேசிக்கணும்னா என்ன, எப்படி நேசிக்கணும்? என் குடும்பம், என் வாழ்க்கை, என்னுடைய அப்படி இல்லை, நான் எங்க வாழ போறேன். உன்னை முதல்ல நம்மளை நேசிக்கிறோம்னா நம்ம விரும்புறோம் அப்படின்னா என்ன? நல்ல துணி போடணும், நல்ல ஆரோக்கியமா இருக்கணும், 100 வயசு வாழணும், இதுவா நம்மளை நேசிக்கிறது? இல்லை. நான் 30 வயசுல செட்டா போடுறேன், நான் எங்க வாழணும்? சொர்க்கம் என்கிற பூமியில தேவனோடு கூட தேவனுடைய பிள்ளையா வாழணும். அதற்குரிய காரியங்களை நான் தேடணும். அதுதான் என்னது? நம்மளை நேசிக்கிறேன். என்ன நான் நேசிக்கிறேன் அப்படின்னா, நான் மனப்பூர்வமா பாவம் செய்யறவனா இருந்தேன் அப்படின்னா என்ன நான் நேசிக்கிறேன். உங்க எல்லாரும் முன்னாடி நின்று பேசிடலாம், எல்லா பிரசங்கத்தையும் பண்ணிடலாம். ஆனா எனக்குள்ள இருக்கிற பாவத்தை நான் வெளியில உங்களுக்கு தெரியாம மறைச்சிடலாம். ஆனா தேவனுக்கு தெரியும். நான் தேவனுக்கு முன்பா நிற்கும்போது என்ன ஆகும்? எனக்கு என்ன ஆகும்? நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடவில்லை. புரிஞ்சு போச்சா? நீ என்னுடைய சீசன் இல்லை. தேவனுடைய யார் ஒருவரும் தேவனுடைய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய சீசனா இல்லையோ அவன் வேறு ஒருவருக்கு சீசன். அப்படித்தானே சொல்லுது. 2 எஜமானுக்கு ஒரே நேரத்தை வேலை செய்ய முடியாது. ஒண்ணு இவனை பாய்க்கணும், அவனை சேர்த்துக்கணும், அவனை பாய்க்கணும், இவனை சேர்த்துக்கணும். நான் சொல்றேன், நீங்க சொல்றபடி என்னால வாழ முடியல, நீங்க சொல்றீங்க நான் வாழ விரும்புறேன், நான் அப்படி வாழ பிடிக்கல, நான் இன்னொருத்தரை சேவிக்கிறேன் அப்படின்னா நான் யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்துவின் சீசன் இல்லை. இப்படியே போனா என்னதான் ஆகுது? ஒரு கூட்டம் இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. நம்ம ஒரு 2 வாரத்துக்கு முந்தைதான் அந்த பகுதியில இருந்து செய்தி கேட்டோம். இக்கப்போத் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி கேட்டோம். நம்ம மூலியக்காரர் வந்து கொடுத்தாரு. ஞாபகம் இருக்குங்களா? வெரி குட், வெரி குட். நன்றி. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ ஒன்று சாமுவேலுக்கு எல்லாரும் அங்க வாசிச்சோம்ல, தேவனுடைய பெட்டி விடுபட்டு போச்சு, தேவனுடைய ஜனங்க மகிமை இல்லாமல் போயிடுச்சு,
அப்படின்லாம் பார்த்தோம்ல. அவங்க என்னென்னமோ வண்டியில எல்லாம் வச்சு அனுப்பிச்சாங்க, என்னென்னமோ வச்சு பார்த்தோம்ல. தெரியுங்களா அந்த செய்தி ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? ஆனா 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. அந்த செய்திக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம பார்க்குற மாதிரி என்னன்னா, ஆஹ் 7ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பழைய ஏற்பாட்டுல 347வது பக்கம். அப்படியே எல்லாம் எடுத்தீங்களாப்பா? எடுத்தீங்களா? நன்றி, கவனிங்க. அப்படியே ம். கீரியாத்யாரீமின் மனுஷர் வந்து ம். கர்த்தருடைய பெட்டியை எடுத்து ம். மேட்டின் மேல் இருக்கிற அபினதாபின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படி வழிக்கு அவன் குமாரனாகிய எலியேசரை பரிசுத்தப்படுத்தினார்கள். 2 வாசிச்சிருங்க. பெட்டி கீரியாத் அரபிலே அநேக நாள் தங்கியிருந்தது. 20 வருஷம் அங்கேயே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். பெட்டி பெலிஸ்தர் கைக்கு போச்சு. தாகோன் முன்னாடி விழுந்தான், அப்புறம் உடைஞ்சான். அவங்க பார்த்தாங்க, கொள்ளை நோயை தேவன் கொடுத்தாரு. அப்புறம் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டாங்க, அப்புறம் என்ன பொம்மையெல்லாம் வச்சு இங்கேயே அனுப்பிச்சாங்க. கீரியாத்யாரீமுக்கு வந்துச்சு. இஸ்ரேல் ஜனங்க சந்தோஷப்பட்டாங்க. லேவியர்கள் அதை எடுத்து ஒரு பெரிய பாறை மேல வச்சாங்க. ஆனா அந்த ஊர் மனுஷர்கள் அதை எட்டி பார்த்துட்டாங்க. தேவனுடைய பெட்டி அவ்வளவு பரிசுத்தமானதை திறந்து பார்த்ததுனால அவங்க 50,070 பேர் செத்து போயிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த பெட்டியை கொண்டு வந்து ஒரு இடத்துல வைக்கிறாங்க. கீரியாத்யாரீமிலே பெட்டி தங்கி இருக்கிறது. யாருடைய வீட்டுல கொண்டு வச்சாங்க? அதை அமினதாபின் வீட்டுல கொண்டு வந்து வைக்கிறாங்க. அந்த கற்பாறையிலிருந்து கொண்டு வந்த லேவியர்கள் கொண்டு வந்து அமினதாபுடைய வீட்டுல வைக்கிறாங்க. 20 வருஷம் எலியாசருடைய பார்வையில தேவனுடைய பெட்டி அங்க இருந்துச்சு. கீழே பாக்குறோம், கர்த்தரை நினைத்து ஜனங்கள் புலம்பிக் கொண்டிருந்தாங்க. 20 வருஷம் அவங்கள பலி செலுத்த முடியல. ஒரு 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 ஆசாரியன் அதை எலையாசார் அதை அதற்கான எல்லா வேலைகளும் செய்யும்படி பரிசுத்தப்படுத்தப்பட்டால் அதை கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஜனங்கள் புலம்பிக் கொண்டாங்க. நம்ம போன 1 வருஷத்தை எடுத்துக்கிறோம். தேவன் சொன்ன வண்ணமாக நம்ம வாழல. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? தேவனுடைய சமூகத்தில் சேர்ந்துருக்கோம். ஒருவேளை கர்த்தர் இந்த இரவு வந்துட்டார். இந்த நிலைமையும் இந்த ஜனங்கள் பாத்தீங்களா, 20 வருஷம் பெட்டி அவங்ககிட்ட தான் இருக்கு. ஆனா என்ன பண்ண முடியல, அவங்க புலம்பிக்கிட்டு கிடந்தாங்க. நம்ம அப்படின்னா சரி 3ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, ஜனங்கள் புலம்பிக் கொண்டிருந்த அந்த நேரத்துல தேவனுடைய மனுஷன் ஜனங்கள் எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, கவனிங்க. நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவில் இருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றான். தேவன் இந்த இடத்துல அந்த ஜனங்க புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் பெலிஸ்தருக்கு பயந்துட்டு தான் கிடக்குறாங்க. அவங்கதான் இவங்களை அடக்கிட்டு இருக்காங்க. அவங்க கைக்குள்ள தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா தேவனுடைய மனுஷன் சொல்றாரு, இப்போ ஒன்றும் நீங்க கெட்டு போல, என்ன பண்ணுங்க, இந்த சொல்றாரு பாத்தீங்களா, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால், அதுக்கடுத்து ஒரு காரியம் செய்ய சொல்லுங்க. உங்களிடத்துல இருக்கிற அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்களுக்கு விலக்கி போட்டு என்ன செய்யணுமா, நம்முடைய இருதயத்தை எங்க நேராக்கணும்? கர்த்தருக்கு நேராக்கணும். கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யும் பொழுது தேவன் என்ன செய்வாராம்? இஸ்ரவேல் பெலிஸ்தரின் கையிலிருந்து உங்களை நீங்களா 13ஆம் வசனம் 11ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேல் 12 அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேருக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டார். இது நமக்கு எல்லாரும் தெரியல. எபனேசர், கர்த்தர் இம்மட்டும் எனக்கு உதவி செய்தார், இது எல்லாருக்கும் நமக்கு தெரியும். ஆனா இது எப்ப நமக்கு சொந்தமாகும்? எப்ப நமக்கு இது சொந்தமாகும்? நான் கர்த்தர் எனக்கு
உதவி செய்தார். இம்மட்டும் எனக்கு உதவி செய்தார், எனக்கு எபினேசராக தேவன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர் நிறுத்தும் பொழுது அங்க அவங்களுக்கு ஒரு வெற்றியோடு நின்றார். வாசிக்கலாம் மீதியான பகுதியில கொஞ்சமா பார்ப்போம். 4ஆம் வசனம் வாசிங்க. 17:4 7:4. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகாலையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். 5 வருஷம். பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேல் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றார். 6. அப்பொழுது அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் கொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தான். தேவனுடைய மனுஷன் ஜனங்களை பார்த்து கேட்டார், ஒண்ணும் இல்லைங்க, மறுபடியும் உங்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, உங்க முழு இருதயத்தோட கர்த்தரை திரும்புங்க, உங்ககிட்ட இருக்க எல்லா அந்நிய தெய்வங்களை விலைக்கு போடுங்க, கர்த்தரை உங்க இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்குங்க. அப்படி நேராக்குனீங்கன்னா அவருக்கு ஆராதனை செய்யுங்க. அப்படின்னா உங்களை மீட்டு உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு. பெலிஸ்தரின் கைக்கு உங்களை நீங்களாக்கி ரட்சிப்பார். உங்களுக்கு இருக்க தண்டனை உங்களுக்கு விடுதலைன்னு சொன்னாங்க. இந்த ஜனங்க உடனே ஃபீல் பண்ணுங்க. அதுதான் 4. அப்பொழுது பாருங்களேன், 4, 5, 6 இதுல 3லயுமே பார்க்குறோம். தேவன் என்ன செஞ்சாங்களாம்? இருதயத்தை ஃபர்ஸ்ட் பார்க்கணுமா? 4 பின்பகுதி 4 பார்க்குறோம். அஸ்தரோத்தையும் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கி விட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். செஞ்சுட்டாங்களா? அதுக்கடுத்து பாருங்க 6ல மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி. அது என்னங்க தண்ணீர் கொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊத்துனாங்க? இருதயத்தை ஊத்துறாங்க. நான் கடைசியில் சொல்றாங்க பாருங்க, ஊட்டி விட்டு அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். அவங்க என்ன பண்ணிட்டாங்க? தேவனுடைய மனுஷன் வந்து அவங்ககிட்ட சொல்றாரு, இதெல்லாம் உங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து உங்களுடைய நீங்கள் இப்ப பட்டுக்கிட்டு இருக்க இந்த அவசியம் விடுதலை ஆகணும்னா உங்கள் இருதயத்தை நேராக்குங்க, அசுரத்து பாகலை நீக்கி போடுங்க, கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்க. ஆனா என்ன பண்ணாங்க? ஆராதனை செஞ்சாங்க. தங்களுடைய இருதயத்தை கர்த்தருடைய சந்நிதியில ஊத்துனாங்க. கர்த்தருக்கு ஆராதனை செஞ்சாங்க, இருதயத்தை கர்த்தருடைய சந்நிதியில ஊத்துனாங்க. அதுக்கடுத்து தங்களுடைய பாவங்களை எல்லாம் மாறி போயிட்டாங்க. நான் ஒரு கொஞ்ச காலத்துக்கு முந்தி இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்ன ஒரு புக் படித்தேன். 1886 பெங்கால் தேசத்துல வாழ்ந்த ஒரு மனுஷன் புத்தகம். அவர் சொல்றாரு, பாவத்தை அறிக்கையிட்டு அடுத்து என்ன இருக்கு, என்ன வருது, விட்டு விட்டு அப்படி சொல்றாரு. பாவத்தை அறிக்கையிட்டு இதுல 19 நீதிமொழி 19 20:19 அதான், அதாவது பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விட்டு இருக்கிறவனுக்கு இறக்கம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வாசிக்கிறோம். ஆனா அந்த புத்தகத்துல எழுதிருந்துச்சு, பாவங்களை அறிக்கையிட்டு அதை வெறுத்து விட்டு விட்டு விடுகிறவன் தான் தேவனுடைய சமூகத்தை என்ன பண்ணுவானா, இறக்கம் பண்ணுவான் சொல்லி எழுதிருச்சு. அது எனக்கு ஒரு உள்ளத்தை ரொம்ப தொட்டுச்சு. அறிக்கையிடுவோம், மனப்பூர்வமா அறிக்கையிடுவோம், தேவனுடைய சமூகத்துல ஒண்ணு சொல்லி அறிக்கையிடுவோம். ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சு என்ன பண்றோம்? திரும்ப அதை எடுத்து போட்டுக்கோ. ஆனா அந்த புத்தகத்துல வாச்சேன், அதை வெறுத்துனா என்னது, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுகிறவன் எனக்கு சீசனா இருக்கேன், என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தன்னைத்தான் வெறுக்கிறான்னா தன்னுடைய பாவத்தை வெறுத்து விட்டு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது தான் மன்னிப்பு, மீட்பு, விடுதலை, ரட்சிப்பு வந்து அந்த வார்த்தை. இந்த ஜனங்க அதை செஞ்சாங்க. தன்னுடைய இருதயத்தை என்ன பண்ணிட்டாங்க? கர்த்தருடைய சமூகத்துல ஊத்திட்டு தன்னுடைய பாவத்துல அறிக்கிட்டாங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தர் பயப்பட்டு சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும்
படிங்க. அப்பொழுது சாமுவேல் ம். பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகனபலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். என்ன பண்றாங்க இவங்க? தேவனுடைய சமூகத்துலதான் ஒண்ணு கூடி இருக்கிறாங்க. மிஸ்பாவுல தேவனுடைய சமூகத்துல தேவனை நாங்க பாவம் செஞ்சுட்டோம், எங்களை மன்னிங்க, நாங்க எங்களுடைய இந்த நிலையில எங்களை மீட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே தேவனுடைய சமூகத்துல ஒண்ணு கூடி இருக்கிறாங்க. ஆனா பெருசா என்ன நினைச்சிட்டான், நமக்கு விரோதமா யுத்தத்துக்கு வரான் அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, அவங்க யுத்தத்துக்கு வராங்க. யுத்தத்துக்கு வரும்போது இவங்க பயந்துட்டு சாமுவேல்கிட்ட ஓடுறாங்க. சாமுவேல் அங்கதான் இருக்காரு. சாமுவேல் சொல்றாங்க, நீ ஓயாமல் வேண்டிக்கொள் எங்களுக்காக, எங்களுக்கு விரோதமாக பேசுற வந்து கொண்டிருக்கிறார்கள், ஓயாமல் வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வருஷத்தை வாசிங்க அப்படி சொல்றாங்க. அப்பொழுது சாமுவேல் சர்வாங்க தகனபலியை என்ன பண்றாங்க, கர்த்தர் வந்து பால் குடிச்சிட்டு இருக்க ஒரு ஆட்டுக்குட்டியை போய் பலி செலுத்துறாரு. கர்த்தர் அவங்களுடைய ஜபத்தை கேட்கிறாரு. 10 வாசிங்க. சாமுவேல் சர்வாங்க தகனபலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலருக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். எப்பொழுது அவர்களுடைய பயம் நீக்கப்பட்டது, அவர்களுடைய வேண்டுதல், அவர்களுக்காக வேண்டப்பட்ட வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்படின்னா என்ன நடந்துச்சுன்னா, அவங்களுடைய இருதயத்தை தேவன்கிட்ட ஊத்துனாங்க. தங்களில் இருந்த அஸ்திரத்தையும் பாகாலையும் எடுத்து போட்டாங்க. கர்த்தர் ஒருவருக்கு நேராகவே தங்களுடைய இருதயத்தை நேராக்கி கர்த்தர் ஒருவரையே ஆராய்ச்சாங்க. கடைசியில தங்களுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டாங்க. அப்போ ஒரு பயம் வருது. பயம் வந்தப்ப மறுபடியும் தேவனுடைய மனுஷன்ட்ட போய் பெட்டியை கூட நாங்க அப்படியே சண்டை போட்டுக்கிறோம் சொல்லி கூப்பிடல. தேவனுடைய மனுஷன்ட்ட போய் எங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்கு பயமா இருக்கு, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இப்போ ஒரு பலி செலுத்தப்படுது, ஜெபம் கேட்கப்படுது. இவங்க யுத்தம் பண்ணாங்களா அந்த வெற்றிக்கு? பெலிஸ்தர் சேனை இந்த சேனையை அழிப்பதற்கு வந்து கொண்டிருக்கு. இங்கே கூட இருக்க இஸ்ரவேலர் கூட்டத்தை அழிப்பதற்காக வந்துட்டு இருக்கு. தேவனுடைய மனுஷன் தேவனுடைய சமூகத்துல ஒரு பால் குடித்து கொண்டிருக்கிற குட்டியை அவர் என்ன பண்றாரு, பலி செலுத்தி கர்த்தத்துல வேண்டும் பொழுது என்ன நடந்ததுன்னா, கர்த்தர் ஜெபத்தை கேட்டு என்ன பண்ணாரு, அவங்களுக்குள்ள இடி முழக்கத்தை வர பண்ணி அவங்களை கலங்கடித்தார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். 11 வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேலர் மிஸ்பாவில் இருந்து பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் பெத்காரிம் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறியடித்தார்கள். இதுக்கப்புறம் தான் என்ன பண்றாங்க இவங்க அவங்கள கர்த்தர் கலங்கடிச்சாரு. அவங்க ஓடுறாங்க, இவங்க பின்னாடி போய் அவங்களை வெற்றி பண்ணிட்டாங்க. அப்பதான் என்ன பண்றாரு, சாமுவேல் போயிட்டு அந்த 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம்ல, என்ன வாசிக்கிறோம், மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி எபினேசர் என்று பெயரிட்டான். 13 வாசிக்கிறோம். இந்த பிரகாரம் நல்லா கவனிங்க, கொஞ்சம் கேட்குறீங்களா, கவனிங்க. இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அவர்களுடைய சத்துரு பெலிஸ்தியர் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமா இருந்தது. 14 வாசிக்கிறோம். பெலிஸ்தர் இஸ்ரவேலின் கையிலிருந்து பிடித்த எக்ரோன் துவக்கி காத் மட்டுமல்ல பட்டணங்கள் இஸ்ரவேலுக்கு திரும்ப கிடைத்தது. அது மட்டும் இல்ல, இஸ்ரவேலர் பெலிஸ்தர் கையிலே இராதபடிக்கு விடுவித்துக் கொண்டார்கள். இஸ்ரவேலருக்கும் எமோரியருக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. இந்த ஜனங்கள் தங்களுடைய கிரியையை சீர் செய்ததுனால தங்களிடத்தில் பயம் நீக்கப்பட்டது. தங்களுக்கு விரோதமாய் வந்த தேவனுடைய அந்நியனுடைய சேனை என்று இருந்த பயத்தை நீக்கினது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு இவங்க யுத்தம் பண்ணல, அவங்களுக்குள்ள இடி முழக்கத்தை தேவன் வர பண்ணி அவர்களை கலங்கடித்து அவர்களை இவர்கள் துரத்தி சென்று வெற்றி பெற செய்தார். வெற்றி பெற செய்தது மட்டுமல்லாமல் இவர்கள் இழந்த பட்டணங்களையும் திரும்ப இவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இதுக்கு காரணம் என்னன்னா, நம்முடைய இருதயத்தை தேவன்கிட்ட ஊத்துனது, தேவன் ஒருவருக்கே ஆராதனை செய்வன் தங்களை ஒப்பு கொடுத்தது. 3வது தங்களுடைய பாவங்களை எல்லாவற்றையும் தேவன் அறிக்கை. இப்படி இந்த செயல் பார்த்தீங்களா, இந்த செயல் இருக்குல்ல,
தங்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள், தங்களுடைய இருதயத்தை தேவன் ஊற்றினார்கள், தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டார்கள். அறிக்கையிட்டாங்கன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லாமே எங்கள் தேவன் தான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேவை. அப்பொழுது இவைகள் உங்களுக்கு கூட போகும். நம்முடைய நோக்கம் என்ன அப்படின்னா, சரி இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். இங்க வாழ்ந்துருக்கோம்ல, நமக்கு என்ன நம்பிக்கை இருக்கு? இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டனால நமக்கு என்ன நம்பிக்கை இருக்கு? என்ன நம்பிக்கைக்காக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டோம்? இந்த பூமியில செல்வ செழிப்பா, மற்றவர்களோட சமாதானமா, மகிழ்ச்சியா, ஆசீர்வாதமா வாழ்றதுக்காக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டோமா? வேற என்ன நோக்கத்துக்காக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டோம்? ப்ளீஸ் கருத்து வாய்த்தாங்க, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க சார். சரி, சரி, ஓகே. அப்புறம் நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கான நோக்கம் யாராவது சொல்லுங்களேன். வெரி குட். என்ன பண்ணா? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுது. அப்புறம் பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுது. அப்புறம் வேற யாராவது வாய்க்கிறாங்களே? பரலோக வாழ்க்கை வாழ்றதுக்கு, பரலோகத்துல அப்புறம் பரலோக வாழ்க்கை வாழ்றதுக்கு ஒரே நோக்கம் பேசியிருக்கிறாரு. வேற யாராவது வாசிங்களேன், வாய்த்தாருங்களா? சரி, நானே சொல்றேன். தேவனோடு கூட தேவனுடைய பிள்ளைகளாக, ராஜாக்களாக, ஆசாரியர்களாக ஆளுகை செய்யவும் தேவனுடைய பிள்ளையோடு. நம்முடைய நோக்கம் எல்லாமே நான் தேவனோடு கூட வாழணும். என்னுடைய நான் செய்த என்னுடைய பாவத்தின் விளைவிலிருந்து காப்பாற்றப்படணும். காப்பாற்றப்பட்டு நான் தேவனோடு கூட வாழணும். நித்தியமாய் கர்த்தரும் தேவனும் தேவனுடைய பிள்ளைகளுமாய் தேவனுடைய ராஜ்யத்தை வாழணும். இதுதானே, அதுக்காக தானே இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டோம். இப்படி சொல்லிதான் ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். ஆனா நீங்களாம் என்ன செய்யறோம்? அந்த நோக்கத்தை மட்டும் செய்ய மாட்டேங்கிறோம். வந்த நோக்கமே என்ன? நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு தேவனோடு கூட வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தோம். அதுக்காக தான், அதான் நம்முடைய முழு நோக்கமே தான். பூமிக்குரிய காரியத்தை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டோமா? யாராவது இந்த பூமியில நான் ஆசீர்வாதமா இருக்கணுங்கிறத இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டோமா? இல்ல. பூமியில மட்டும் வளர்றதுக்காக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டோமா? இல்ல. நம்ம இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டதுக்கான முழு நோக்கம் என்ன அப்படின்னா, தேவனோடு கூட வாழணும். நித்தியமாய் வேதனைப்படக்கூடிய நரகத்துக்கு நான் போகக்கூடாது. என்னை அங்க இழுந்து கொண்டிருந்த என்னுடைய பாவத்திற்கு மன்னிப்பு வேணும். அதை இயேசு கிறிஸ்து இருக்குன்னு கேட்டு எனக்கு கேள்விப்பட்டேன். அவர்கிட்ட போனேன், என்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டேன். மனப்பூர்வமா எல்லா பாவத்தையும் அறிக்கையிட்டேன். அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். அவர் என்னை மன்னிச்சிட்டாரு. பைபிள் சொன்னபடி, அவருடைய வார்த்தையின்படி நான் அவருடைய பிள்ளையா மாறிட்டேன். நான் சபையார் எல்லாருக்கும் போக சொன்னேன், நான் தேவனுடைய பிள்ளை, தேவனோடு கூட வாழ போகிறேன். இனிமேல் நான் பழைய மனுஷனா வாழ மாட்டேன். பழைய மனுஷன் துணி கூட வெளியே தெரிய மாட்டான். புதிய மனுஷனா வாழ்வேன்னு சொல்லி ஞானசானத்தை சபைக்கு சாட்சி கொடுத்தேன். வாழ்ந்துகிட்டே இருக்கிறேன். ஆனா நான் சொன்னதுக்கும் என்னுடைய செயலுக்கும் கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்படின்னா நான் என்ன செய்யறேன்னா, நான் சொல்லுவேன், ஆனா நான் இப்படித்தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்படி வாழ்ந்தோம்னா நமக்கு நாம் என்ன நோக்கத்துக்காக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டோமோ அதை இழந்து போயிடும். இன்னைக்கு நம்ம அதான் கேட்கிறேன், அவங்க எல்லாத்தையும் கேட்கறது என்னன்னா, நாம் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டதுக்கான நோக்கம் தேவனோடு கூட வாழவும் தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் பங்கு பெற்று யுகாயுகமாக ஒரு யுகமே எத்தனையோ கோடிக்கணக்கான ஆண்டுகள் யுகாயுகமா நம்ம வாழ போறோம். அந்த வாழ்க்கைக்காக தானே ரொம்ப விசேஷமான ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை. பைபிள் வாசிக்கல, அங்க கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, துன்பம் இல்லை, பசி இல்லை, பட்டினி இல்லை, எல்லாம் வாசிக்கிறோம்ல. அந்த இடத்துல தேவனோடு கூட தேவனுடைய பிள்ளையா வாழ போகிற அந்த இடம். ஏதேன் தோட்டத்துல பாவம் செய்யறதுக்கு முன்னாடி ஆதாம் எப்படி வாழ்ந்தான்? அவர் டெய்லி வராரு, அவங்க ரெண்டு பக்கம் அவர் கையை பிடிச்சிட்டு அப்படியே போறாங்க, வர்றாங்க, பேசுறாங்க. அப்படி வாழ போகுது. அந்த இடத்துக்காக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம அதை நோக்கி பார்க்காம, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடாம என்ன பண்ணிடுறோம்? மற்றவைகளை தேடி அந்த நோக்கத்தை நாம் இழந்தவர்களா இருக்கும். தயவுசெய்து யோசிப்போம். போன வருஷம் எப்படி வாழ்ந்தோமோ விட்டுருங்க, முடிய போகுது. இன்னும் 2 நிமிஷம் 5 நிமிஷம் முடிய போகுது. போன வருஷம் முடிஞ்சது, இந்த வருஷம் முடியுது. வர வருஷத்துல முயற்சி செய்யுமா?
உண்மையிலே சொல்றேன், நீங்க முடிவெடுத்தீங்கன்னா தேவன் உங்களை பலப்படுத்துவார். உங்களை நீங்கள் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களை உங்களை ஓட செய்வார் அந்த வழியில், அவருடைய வழியில். ஆனா அதுக்கு முன்னாடி நம்மளை ஒப்பு கொடுக்கணும். இந்த ஜனங்க ஒப்பு கொடுத்தாங்க. எங்களுக்கு இருக்க பாகாளி அசுரத்தை எடுத்து போடுறோம். கர்த்தர் ஒருவருக்கே நாங்க ஆராதனை செய்யறோம். எங்களை இருதயத்தை ஊத்திடுறோம். எங்களுடைய பாவங்களை அறிக்கைட்டு விட்டு விட்டு வெறுத்து விடுறோம். உண்மை மட்டுமே சார்ந்திருப்போம். அவங்க ஜனங்களுக்கு வெற்றி. இழந்த பயத்தை நீக்கி போட்டார், இழந்த பட்டணங்களை திரும்ப கொடுத்தார். அப்ப என்ன அவன் வாசிக்கிறோம், காலம் பூரா இஸ்ரேல் இந்த சாமுவேல் இருக்கிற காலம் பூரா பெலிஸ்தேர் இவர்களை மேற்கொள்ளவே இல்லைன்னு சொல்லி வாசிக்கிறோம். இப்போ நீங்கள் நானும் கர்த்தருக்கு செஞ்சோம்னா கர்த்தர் நம்ம உதவி செய்ய மாட்டாரா? என்ன நீடு? நம்முடைய நீடுலாம் ஒரு மேட்டரே கிடையாது அவருக்கு. அப்படி போட்டு போயிடாரு நம்முடைய தேவையில்லை. தயவு செய்து இந்த வரக்கூடிய இந்த புதிய வருஷத்துல என்னையும் சேர்த்தான் சொல்றேன். இந்த புதிய வருஷத்துல நம்ம என்ன செய்வோம்? நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்கான நோக்கத்துல நம்முடைய பயணத்தை துவங்கும். அதுக்கு முதலடியா இன்னைக்கே ஆரம்பிச்சிடும். சரிங்களா? முதலாவது தேவனுடைய ராசியத்தை தேடுவோம், நீதியை தேடுவோம். அப்பெல்லாம் நமக்கு நம்முடைய அது சொல்றாருல, இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுப்பண்டா, ஆனா நீங்க என்ன செய்யுங்க, தேடுங்கன்றோம். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? இவையெல்லாம் தேடுறோம், பலன் இல்லாமல் போறோம், சிறுதி பார்ப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு பயன்படுவதாக.